ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 3 நீத்தார் பெருமை 24வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. வித்து என்றால் விதை. உரன் என்றால் அறிவு. தோட்டி என்றால் ஆடு மேய்க்கின்றவர்கள் மரத்திலிருந்து கிளைகளை ஒடிப்பதற்கு கையிலே ஒரு கோல் வைத்திருப்பார்கள். அதற்கு பெயர் தோட்டி, தோட்டுக்கோல், துரட்டுக்கோல் என்று சொல்வார்கள். யானை ஓட்டுகின்ற யானைப்பாகன் கையிலே ஒரு கோல் வைத்திருப்பான், அங்குசம் வைத்திருப்பான். அதற்கு பெயரும் தோட்டி. தோட்டி என்றால் வலிமையான, மற்றவர்களை அடக்கக்கூடிய ஒரு கருவி, மற்றவர்களை தாக்கக்கூடிய ஒரு கருவி, வலிமையான கருவி. அறிவு என்பது ஒரு கருவி. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னிடத்தில் இருக்கின்ற அறிவு இருக்கிறதே, அது ஒரு கருவி, மிக வலிமையான கருவி. அந்த அறிவை கொண்டு எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அறிவு அற்றங்காக்கும் கருவி என்று திருவள்ளுவர் சொல்வார். அறிவுடைமை என்ற அதிகாரத்திலே அறிவு அற்றம் காக்கும் கருவி, நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கருவி. ஒரு துப்பாக்கி போல, ஒரு கத்தியை போல, குண்டை போல, ஒரு வெடிகுண்டை போல ஆபத்து வருகின்ற பொழுது அதை பயன்படுத்துவார்கள். துப்பாக்கியை சில பேர் வைத்திருக்கிறார்கள், அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு ஆபத்து வரும் என்று அவர்கள் உணர்கிறார்கள். அந்த ஆபத்தில் தவித்துக் கொள்வதற்காக அனுமதி கொடுக்கிறார்கள் துப்பாக்கி வைத்துக்கொள்ள. ஆக அது ஒரு கருவி, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வைக்கப்பட்ட ஒரு கருவி, வைத்திருக்கிற ஒரு கருவி. அதேபோல் அறிவு என்பது நம்மை காப்பாற்றும். உரன் என்னும் தோட்டி. உரன் என்றால் அறிவு. அறிவு என்ற வலிமைமிக்க ஒரு ஆயுதம். உரன் என்னும் தோட்டி என்றால் அறிவு என்ற ஆயுதம். இந்த உலகத்திலே பெரிய ஆயுதம், வன்மையான ஆயுதம் எது என்றால் அறிவு என்ற ஆயுதம்தான். அறிவு ஆயுதத்தை ஏந்துங்கள் என்று தான் சொல்வார். அறிவு ஆயுதம், அறிவு என்ற ஆயுதத்தை ஏந்துங்கள் சாக்ரட்டிஸ் சொல்வார். அறிவு என்ற ஆயுதத்தினை ஏந்தினால் உலகத்தை வென்றுவிடலாம். அறிவினாலே உலக நாடுகளை எல்லாம் அடிமைப்படுத்தலாம். அறிவினாலே உலக மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஈர்க்கலாம். அவர்கள் மனங்களிலெல்லாம் நாம் குடியேறலாம். நம் காலடியிலே வந்து விழுவார்கள். எவன் அறிவுள்ளவனோ அவனை நோக்கி மக்கள் வருவார்கள், அவன் பேச்சை கேட்பார்கள். ஒரு நாட்டையே வெல்லலாம், உலகத்தையே வெல்லலாம். அறிவு அப்படிப்பட்ட சக்தி படைத்தது. அப்படிப்பட்ட கருவி அறிவு என்ற கருவி. உரன் என்னும் தோட்டி, அறிவு என்கின்ற வலிமைமிக்க ஆயுதம் இருக்கிறதே, அந்த ஆயுதம் மட்டும் இருந்தால் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களையும் அடக்கி ஆளலாம். அந்த அறிவு இல்லை என்றால் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களை நம்மால் அடக்க முடியாது. அந்த 5 மதம் பிடித்த யானைகள், 5 குரங்குகள், அந்த குரங்குகளை அடக்க முடியாது. 5 மத யானைகள், மதம் பிடித்த யானைகள். இந்த 5 மெய்வாய் கண் மூக்கு செவி மோசமானது. அது அந்த மனதையும், அந்த வாயையும், அந்த கண்ணையும், அந்த காதையும், அந்த நாக்கையும், எல்லாவற்றையும் இந்த 5 உறுப்புகளை எல்லாம் அடக்கிவிட்டால் நம் வாழ்க்கையிலே மிக அருமையான வெற்றியை பெற்று உலகத்திலே எல்லாரும் பாராட்டும்படியான ஒரு புகழை பெறலாம். அந்த 5 மதம் பிடித்த யானைகளை, 5 பொறிகளை, 5 புலன்களை அடக்க வேண்டும் என்றால் அதற்கு அறிவு தேவை. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான். அறிவு இருந்தால் இந்த 5 புலன்களை அடக்கி நம்முடைய இஷ்டத்திற்கு அந்த உறுப்புகளை கொண்டு வந்து நாம் மிக்க புகழ் அடையலாம். அந்த 5 உறுப்புகளை அடக்குவதற்கு நமக்கு அறிவில்லை என்றால் அதன் போக்கிலே போய் நமக்கு இழிவு ஏற்பட்டு நமக்கு அழிவு ஏற்படும். அந்த 5 புலன்கள் அவ்வளோ மோசமானவை. மெய்வாய் கண் மூக்கு செவி மோசமானது வாய். இந்த வாயை, நாக்கை அடக்கினால்தான் நன்றாக வாழ முடியும், பேச முடியும். இந்த வாயினாலே அழிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வாய்க்கொழுப்பினாலே அழிந்தவர்கள் அன்றும் புராண காலத்திலும் சரி, இன்றும் சரி, வாய்க்கொழுப்பு பிடித்தவர்களெல்லாம் சீக்கிரத்திலே சிறை செல்வார்கள், உறுதி. அழிவார்கள், மற்றவர்கள் தாக்கி விடுவார்கள், அவர்களை கொன்று விடுவார்கள். நாக்கை அடக்க வேண்டும். அதை போல ஒவ்வொரு இந்த கண்டதையெல்லாம் பார்க்கக்கூடாது. கண்டதை பார்த்தால் அழிந்து விடுவான். பார்க்க வேண்டியதை மட்டும் பார்க்க வேண்டும், பேச வேண்டியதை மட்டும் பேச வேண்டும், பார்க்க வேண்டியதை மட்டும் பார்க்க வேண்டும், கேட்கக்கூடியதை மட்டும் கேட்க வேண்டும், எல்லாவற்றையும் கேட்கக்கூடாது. வீணான பேச்சுக்கள் எல்லாம் கேட்டால் பாழாகிவிடும் வாழ்க்கை. எதை கேட்க வேண்டும் அதை கேட்க வேண்டும். அதை போலத்தான் ஒவ்வொரு உறுப்பும்
எதை சுவாசிக்க வேண்டுமோ அதை சுவாசிக்க வேண்டும். துர்நாற்றம் எடுக்கின்ற இடத்தில் போய் சுவாசிக்கலாமா? நோய்தான் வரும், அழிந்து விடுவாய். அந்த இடத்தில் விலகிச் சென்று விட வேண்டும். நல்ல நறுமணம் உள்ள சந்தனம் வாசம் வீசுகின்ற, மல்லிகை வாசம் வீசுகின்ற இடங்களுக்கு செல்லலாம். துர்நாற்றம் எடுக்கின்ற சாக்கடை அருகிலே உட்காரலாமா? போய் நிற்கலாமா? நோயை வாவா என்று நீயே கூப்பிடுவாய். ஆகையினாலே அறிவு இருக்க வேண்டும். அறிவு இருந்தால் இதையெல்லாம் தவிர்க்கலாம், நல்ல மேன்மை அடையலாம், புகழ் பெறலாம் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.